அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பில் 60 நாட்கள் நடைபெறும் 5ஆம் ஆண்டு அன்னதான துவக்க விழா நிகழ்ச்சி பெரம்பலூரில் நடைபெற்றது. அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் பெரம்பலூர் மாவட்ட யூனியன் சார்பில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முதல் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து சபரிமலை ஐயப்பனை நேரில் சென்று தரிசனம் செய்து வருவது வழக்கம். அந்த வகையில் சபரிமலைக்கு யாத்திரை செல்கின்ற பிற மாநில பிற மாவட்ட பக்தர்களின் வசதிக்காகவும் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள அனைத்து ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காகவும் சிறந்த முறையில் தேவையான வசதிகளை செய்து கொடுத்து மதிய உணவு வழங்கி வருகிறது. இதில் அதற்கான 5ஆம் ஆண்டு அன்னதான சிறப்பு முகாம் பெரம்பலூர் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மலையப்ப நகர் பகுதியில் அமைக்கப்பட்டு அதற்கான அன்னதான கூடம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த அன்னதான கூடத்தை பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன், தனலட்சுமி சீனிவாசன் கல்வி குழுமத்தின் செயலர் பூபதி, அஸ்வின் குடும்பத்தின் நிர்வாகி கணேசன், அகில இந்திய ஐயப்ப சேவா சங்கத்தின் மாநில அமைப்பு தலைவர் விஸ்வநாதன், மாநில செயலாளர் ஐயப்பன், மாநில இணை செயலாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு அன்னதான கூடத்தை திறந்து வைத்தனர். இன்று முதல் தொடர்ந்து 60 நாட்களுக்கு விரதம் இருந்து வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு மதிய உணவுகள் இங்கு வழங்கப்பட உள்ளது. இதனை ஐயப்ப பக்தர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், மேலும் தினமும் ஐயப்பனுக்கு பூஜை நடைபெறும் என அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சன்னதியெல்லாம் காத்து அருள்வாயே, சேவை செய்கிற குடும்பத்தை காத்து ரசிப்பாயே, அன்னதான குடும்பத்தை காத்து ரசிப்பாயே, என் சன்னதியெல்லாம் காத்து அருப்புற நாராயணபாவை பெருமான் சாமியே ரச்சரித்த திண்டிவனத்தில் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணியகால அபிஷேக ஆராதனையில் சுவாமியை தரிசனம் செய்த பக்தர்கள் கொட்டும் மழையிலும் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருள்மிகு ஸ்ரீ கனகவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணியகால அபிஷேகம் ஆராதனையை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சுவாமியை தரிசனம் செய்த பக்தர்களும் பொதுமக்களும் கொட்டும் மழையிலும் கலந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் முன்பாக தமிழ் விவசாயிகள் சங்கம் சார்பில் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் முன்பாக தமிழ் விவசாயிகள் சங்கம் சார்பில் கடந்த 2024ஆம் ஆண்டு வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கு அரசு நிவாரண நிதி 56 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் தற்போது வரை விவசாயிகளின் வங்கி கணக்கில் ஏற்றப்படவில்லை. பயிர் காப்பீட்டு இழப்பீட்டு தொகை, விவசாய நிலங்களில் பயிர்களை நாசம் செய்து நஷ்டத்தை ஏற்படுத்தி வரும் காட்டுப்பன்றிகளை வேட்டை நாய்கள் வைத்து விரட்டி அடிக்க அனுமதி வழங்க வேண்டும். 2025 போதிய மழை பற்றாக்குறையால் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் விவசாயிகள் சங்கம் சார்பில் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையத்தில் இருந்து பேரணியாக சென்ற விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொஞ்சம் பின்னால மழை
ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவில்பட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக முதல்வரின் தேர்தல் கால வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஜாக்டோ ஜியோவினர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி கையில் பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஜாக்டோ ஜியோவினர் கலந்து கொண்டனர். அமல்படுத்து தேர்தல் கால வாக்குறுதிகளை அமல்படுத்து நியாயமான கோரிக்கைகளை அரசு ஊழியர் ஆசிரியர்களை சொல்லி ஆட்சிக்கு வந்த தமிழகத்தின் முதல்வரே கலந்து கொண்ட முதல்வரே நான் அமல்படுத்துவேன். பெரம்பலூர் மாவட்டம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கீட்டு படிவங்களை வழங்குவதில் தமிழ்நாட்டிலேயே முதல் இடத்தில் உள்ளதாக தேர்தல் அலுவலர் மிருணாளினி தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி பெரம்பலூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை முன்னிட்டு வாக்காளர் கணக்கீட்டு படிவங்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர்களுக்கு வீடு வீடாக வழங்கும் பணிகள் கடந்த 4ஆம் தேதி அன்று தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 5,90,490 மொத்த வாக்காளர்கள் உள்ளனர். அவர்களில் நேற்று மாலை வரை 5,87,192 வாக்காளர்களுக்கு கணக்கீடு படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது 99.44% படிவங்கள் வழங்கி பெரம்பலூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே முதலிடத்தில் உள்ளது. இன்னும் 3,298 படிவங்கள் மட்டுமே வழங்க வேண்டியுள்ளது. அதேபோல் 1,21,773 அதாவது 20.62% வாக்காளர்களிடமிருந்து பூர்த்தி செய்த கணக்கீட்டு படிவங்கள் திரும்ப பெறப்பட்டு தேர்தல் ஆணையத்தின் பிரத்யேக செயலியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. செயலியில் பதிவேற்றுவதில் பெரம்பலூர் மாவட்டம் மாநில அளவில் 3வது இடத்தில் உள்ளது. இதனை பெரம்பலூர் மாவட்ட தேர்தல் அலுவலர் மிருணாளினி தெரிவித்துள்ளார். முன்னதாக அவர் வாக்காளர்களால் பூர்த்தி செய்த கணக்கீட்டு படிவங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தேர்தல் ஆணையத்தின் பிரத்யேக செயலியில் பதிவேற்றும் பணி செய்து வருவதை நேரில் ஆய்வு செய்தார். இந்த நிகழ்வில் பெரம்பலூர் வருவாய் வட்டாட்சியர் பாலசுப்ரமணியன் மற்றும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடைசி டைம் நம்ம தேட வலது வேப்பந்தட்டை ஒன்றிய பகுதியில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 8 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ஒன்றிய பகுதியில் உள்ள கிருஷ்ணாபுரத்தில் 15வது ஆண்டு நிதிக்குழுவின் கீழ் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அரும்பாவூர் மேட்டூர் முதல் கொண்டாரக்குண்டு வரை 4.50 கிலோமீட்டர் தொலைவில் தார் சாலை அமைக்கும் பணியினையும் கொட்டாரக்குன்றில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினையும் அரும்பாவூர் மேட்டூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளி வளர்ச்சி மேம்பாட்டு திட்டத்தில் 2025-2026 ஆண்டிற்கான புதிய 2 வகுப்பறைகளை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள், அரசு அலுவலக ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அப்படி
பத்தம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ சார்பில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜாக்டோ ஜியோ சார்பில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பெரம்பலூர் மாவட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் 200க்கும் மேற்பட்டோர் பணி புறக்கணிப்பு செய்து பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் இடைநிலை ஆசிரியர், முதுநிலை ஆசிரியர், உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு, உடற்கல்வி இயக்குநர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்படாமல் இழைக்கப்பட்டு வரும் அநீதியை களையப்பட வேண்டும், 21 மாத கால ஊதிய மாற்ற நிலுவைத் தொகை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் ஆகியோர்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளதை உடனடியாக வழங்கிட வேண்டும், அரசின் பல்வேறு துறைகளில் 30% மேல் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்காக நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும், கருணை அடிப்படையில் பணி நியமனத்திற்கான உச்ச வரம்பினை 5% குறைக்கப்பட்டதை ரத்து செய்து மீண்டும் 25% மாற்றி வழங்கிட வேண்டும், சாலை பணியாளர்களின் 41 மாத கால பணி நீக்க காலத்தினை முறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை அரசுக்கு வலியுறுத்தி முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம். உங்களுக்கு எங்களுடைய வீர வணக்கம். தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி நாசகர திட்டத்தை சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய். மாநில அரசு, தமிழக அரசு மண்டியிட்டு கால் பிடித்து பழனியில் நகராட்சி இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வாடகைக்கு கொடுக்கப்பட்டதை தட்டி கேட்ட திமுக கட்சி பிரமுகரை தாக்கியதில் அவர் பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பகுதியில் நகராட்சி சார்பில் கட்டண கழிப்பிடம் செயல்பட்டு வருகிறது. இந்த கழிப்பிடம் பழனி நகராட்சியின் மூலம் ஏலம் விடப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இதனிடையே நகராட்சி கழிப்பிட கட்டிடம் முன் பகுதியிலும் மற்றும் செப்டிக் டேங்க் இடத்தையும் சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஆக்கிரமிப்பு செய்த இடத்தில் கடையில் அமைக்கப்பட்டு பெரிய தொகைக்கு உள் வாடகை விடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆக்கிரமிப்பு தொடர்பாக அந்த பகுதி நகர்மன்ற உறுப்பினர் சுபா தமிழ்மணி மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் கேட்டபொழுது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த வாக்குவாதம் கைகலப்பாக மாறி கவுன்சிலர் சுபா தரப்பில் வெங்கடேஷ் என்பவர் கடுமையாக தாக்கப்பட்டார். இதனால் அவர் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே எதிர்த்தரப்பினர் நகர்மன்ற உறுப்பினர் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் தாக்கியதாக கூறி நாடகம் ஆடுவதாக கவுன்சிலர் தரப்பினர் கூறி வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து பழனி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பகுதியை பெண்கள் முற்றுகையிட்டு ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடங்களை நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கு அடையாள அட்டையின் மூலம் இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்றும் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. தொடர்ந்து திமுக பிரமுகர் தாக்கப்பட்ட சம்பவம் பழனி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லட்சக்கணக்கில் அடுத்தவங்களுக்கு வேற கேரளாக்காரவங்களுக்கு கொடுக்கறாங்க. மேல பாருங்க, பழனி நகராட்சிக்கு சொந்தமான இடம். இத யாருங்க கொடுத்தது? எங்க வார்டு மக்களுக்கு பொழைக்கிறதுக்கு வழி இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 3 மாசம் 4 மாசம் பொழைப்பு இல்லாம இருக்காங்க. இங்க பாருங்க, யார் இது? தனிப்பட்ட நபர் இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, அந்த கடைய அது 30 அடிக்கு அது சிப்ஸ் கடை போறதுக்கு செப்டி டேங்க் 6 லட்சம் ரூபாய்க்கு யாருங்க கொடுத்தது? 2 பேர் தாங்க இந்த வேலையை பாக்குறது.
தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களை சேர்ந்த 420 கைவினை கலைஞர்களுக்கு ரூபாய் 35 லட்சம் மதிப்பில் பூம்புகார் கைத்திறன் விருதுகள், பரிசு தொகை மற்றும் தங்க நாணயம் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் தாமு அன்பரசன் வழங்கினார். தமிழ்நாடு அரசின் கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் பொதுமக்களிடையே கைவினை பொருட்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், கைவினைஞர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் மற்றும் அவர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 5ஆம் தேதி கைவினைஞர்கள் தினம் என அறிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள சிறந்த கைவினை கலைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தமிழக அரசின் பூம்புகார் விருதுகள் வழங்கி கௌரவிப்பது வழக்கம். இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள 39 மாவட்டங்களைச் சேர்ந்த சிறந்த கைவினை கலைஞர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான பூம்புகார் விருதுகள் வழங்கும் விழா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு கற்சிற்பம், மர சிற்பம், உலோக சிற்பம், சுதை சிற்பம், வண்ண ஓவியம், தஞ்சாவூர் பொம்மை, பாய்முடைதல், பனை ஓலை கலைப்பொருட்கள், சுடுமண் ஓவியம், மணல் சிற்பம், மெழுகு சிற்பம், தஞ்சாவூர் ஓவியம் உள்ளிட்ட கலைப்படைப்புகளில் சிறந்த 272 கைவினை கலைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூம்புகார் கைத்திறன் விருதுகள் வழங்கப்பட்டன. இதில் குழுவாக ஈடுபட்ட கைவினை கலைஞர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் குழு உற்பத்தி விருது 3 குழுக்களுக்கு தலா 40,000 ரூபாய் ரொக்கம், 4 கிராம் தங்கம், தாமிர பத்திரம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. அதேபோல் பயன்பாடு சார்ந்த கைவினை பொருட்கள் விருது 3 கலைஞர்களுக்கு தலா 40,000 ரூபாய் ரொக்க பரிசு, 4 கிராம் தங்க பதக்கம், தாமிர பத்திரம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூம்புகார் மாவட்ட கைத்திறன் விருது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த 16 வகையான கைத்திறன் தொழிலில் 70 பெண் கைவினைஞர்கள் உட்பட 131 சிறந்த கைவினைஞர்களுக்கு ஊக்கத்தொகையாக தலா 10,000 ரூபாய், வெள்ளி பதக்கம் மற்றும் சான்றிதழும், அடுத்த தலைமுறை கலைஞர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் 30 வயதிற்குட்பட்ட இளம் கைவினைஞர்கள் 272 பேருக்கு ஊக்கத்தொகை தலா 2,000 ரூபாய், வெள்ளி பதக்கம், சான்றிதழ் என மொத்தம் 420 கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் கைத்திறன் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த விருதுகளை பெறுவதற்கு கன்னியாகுமரி, மதுரை, நெல்லை, கோவை, ஈரோடு, சேலம், நாகை, தர்மபுரி, வேலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், தேனி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட 38 மாவட்டங்களைச் சேர்ந்த கைவினை கலைஞர்கள் தங்கள் குடும்பத்துடன் மாமல்லபுரம் வந்திருந்ததை காண முடிந்தது. நிகழ்ச்சியில் தமிழக அரசின் பூம்புகார் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் அமிர்த ஜோதி, கைத்தறி துணிநூல் கதர்துறை செயலாளர் அமுதவள்ளி, செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா, திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியின் நோக்கமே வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்களின் படைப்பினை உலகிற்கு செய்யப்படுகிறது. பெறுகிறார். தங்கவேல், ருக்மணி, முத்துலட்சுமி, ஜோசப், அரசு ஊழியர், ஆசிரியர், அரசு பணியாளர் கூட்டமைப்பு சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 300க்கும் மேற்பட்டோர் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர், ஆசிரியர்கள், அரசு பணியாளர் கூட்டமைப்பு இணைந்து ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய கோரியும், சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தினை முறைப்படுத்திட வேண்டும், 2003ஆம் ஆண்டிற்கு பிறகு அரசு பணி சேர்ந்தவர்களுக்கு பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய திட்டத்துடன் அமல்படுத்திட வேண்டும் என 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாடு அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் காலவரையற்ற வேலை நிறுத்தம் உள்ளிட்ட அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை நடைபெறும் என்றும் தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்களில் உள்ள
அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். விக்கிரவாண்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க கோரி கிராம மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பதாதைகள் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் நாள்தோறும் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் பணிக்காக வருகை தருகின்றனர். ஆனால் அலுவலகத்தில் குடிநீர் வசதி, போதிய இடவசதி, கழிவறை வசதி, வாகனம் நிறுத்துமிடம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் தொடர்ந்து மிகுந்த சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர். மேலும் தற்போது நீடித்து வரும் மழை காலத்தில் அலுவலகத்தை சுற்றி மழைநீர் தேங்கி நிற்கிறது. இந்த நிலையில் விக்கிரவாண்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் உடனடி அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பான நிலை ஏற்பட்டது. அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேசி சமாதானப்படுத்தி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க ஏற்பாடு செய்தனர். பின்னர் அப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். தண்ணீர் வசதி இல்லாத விக்கிரவாண்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடவடிக்கை இன்வெர்டர் வசதி வேண்டி நடவடிக்கை வசதி செய்து கொடுக்க முருகையா கொஞ்சம் வந்து கொஞ்சம் வந்தோம் நில்ல அப்படி கொஞ்சம் நில்ல. தண்ணீர் வசதி வேண்டி நடவடிக்கை கழிவறை வசதி இல்லாத, தண்ணீர் வசதி இல்லாத, வாகன நிறுத்த இட வசதி இல்லாத விக்கிரவாண்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடவடிக்கை